Welcome to WinPlus Max channel. அடுத்தது ஃபஸ்ட் நம்ம பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் 1/x log x dx இருக்குது. இதில் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, பகுதியில் உள்ள வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த எக்ஸை விட்டுருங்க. இப்போ log xக்கு வகைக்கெழு வந்து 1/x. அதான் வந்து இந்த 1/xஐ தொகுதியாக எழுதும்போது இந்த மாதிரி எழுதலாம் 1/x. இப்போ log xக்கு வகைக்கெழு எங்கே இருக்குது? தொகுதியில் இருக்குது 1/x. அப்போ நம்ம என்ன போட்டுடலாம்னா, லாக் போட்டுட்டு பகுதி அப்படி எழுதிட்டா போதும். மாடுலஸ் ஆஃப் log x ப்ளஸ் சி. சரியா? அடுத்தது செகண்ட் சம்ம பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் sin inverse x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர் dx இருக்குது. இதில் வந்து பகுதியில் உள்ள வகைக்கெழு தொகுதியில் இல்லை, அதனால் நம்ம பிரதியிடல் முறை தான் யூஸ் பண்ணணும். பிரதியிடல் முறையில் டீயை எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இப்போ t = sin inverse x எடுத்தோன்னா அதனுடைய வகைக்கெழு என்ன இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். சரியா? இப்போ sin inverse xக்கு நம்ம வகைப்படுத்தணும்னா என்ன வரும், dt/dx. dtக்கு dt/dx வரும். இப்போ sin inverse x வகைக்கெழு 1/√1 - x ஸ்கொயர். இந்த dt/dxன்னு சொல்லக்கூடியது இந்த dx இங்கே வரும், இந்த மாதிரி வரும். சரியா? ஓகே, இப்போ பிரதியிடல் பண்ணலாம். இப்போ என்ன வரும்னா, இன்டகிரேஷன் ஆஃப் sin inverse xக்கு மதிப்பு வந்து tன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி dx மீதி என்ன இருக்குது, sin inverse x மீதி எவ்வளோ இருக்குது, dx டிவைடட் பை √1 - x ஸ்கொயர் இருக்குது. அப்போது dx/√1 - x ஸ்கொயர் அதுக்கு மதிப்பு வந்து dt. சரியா? அப்போது t × dt. இப்போது இதுக்கு வகைக்கெழு எடுக்கும்போது என்ன வரும்னா, tக்கு t²/2 ப்ளஸ் சி. இப்போ tக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்ம தேர்ட் ப்ராப்ளம், 1/x + √x dx. இதை எப்படி இருக்குன்னா, இதை வந்து நமக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா, எக்ஸோட வேல்யூ வந்து t² எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸுக்கு வேல்யூ t²னா √xக்கு வேல்யூ என்ன வரும், √xக்கு வேல்யூ √t². √t²னா நம்மளுக்கு அதுக்கு மதிப்பு t வரும். சரியா? இப்போது dx/dt கண்டுபிடிக்கும் போது t² வகைக்கெழு வந்து 2t. இந்த டினாமினேட்டரில் உள்ள dt வந்து நியூமரேட்டரில் இங்கே வந்துருக்கு. சரியா? 2t dtன்னு வருது. இப்போ நம்மளுக்கு இதை எப்படி எழுதலாம்னா, 1/x. எக்ஸ்னால் என்ன போட்டுடலாம், t². இந்த மாதிரி வரும். 1/ இதுக்கு மதிப்பு வந்து t² ப்ளஸ் √x. √xக்கு மதிப்பு எவ்வளோன்னு பார்த்து வச்சுருக்கோம், t இன்ட்டு டி. அடுத்தது dxக்கு மதிப்பு என்ன இருக்குது, 2t. இந்த பாருங்க, 2t dtன்னு வரும். இந்த t² ப்ளஸ் டீலேருந்து டீயை காமனாக எடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், t × t + 1. அப்போ தொகுதியில் ஒரு t இருக்குது, பகுதியில் ஒரு t இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்கும், இன்டகிரேஷன் ஆஃப் 2 dt டிவைடட் பை t + 1. இப்போ பகுதியில் உள்ள வகைக்கெழு பாருங்கள், பகுதியில் t + 1 இருக்குது. பகுதியில் t + 1 வகைக்கெழு என்ன வரும்னா 1. இந்த 2வை வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ வந்து மேலே வந்து பகுதியில் நம்மளுக்கு தொகுதியில் 1 இருக்குது நினைக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா, 2 × log ஆஃப் பகுதி அப்படி எழுதிடணும். ஏன்னா பகுதிக்கு வகைக்கெழு தொகுதியில் இருக்குது. 2 log ஆஃப் மாடுலஸ் t + 1 ப்ளஸ் சி. இப்போ டீயோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணணும். டீயோட மதிப்பு என்ன வரும்னா, டீன்னு சொல்லக்கூடிய √xாக தான் எடுக்க முடியும். சரியா? t²xனா டீன்னு சொல்லக்கூடியது √x. இப்போ t இருக்க பிளேஸில் √x போட்டிருங்க, அதான் ஆன்சர். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், இன்டகிரேஷன் ஆஃப் sec x tan x டிவைடட் பை 1 + sec² x dx. இதுக்கு பகுதிக்கு வகைக்கெழு தொகுதியில் இல்லை, அதனால் நம்ம பிரதியிடல் முறை தான் எடுக்கணும். பிரதியிடல் முறை எடுக்கும்போது நம்ம எடுக்கக்கூடியதுக்கு வகைக்கெழு வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு t = sec x எடுத்தோன்னா, இதை வகைப்படுத்தும் போது என்ன வரும்னா, sec x வகைக்கெழு sec x tan x. அப்போ sec x tan x மேலே இருக்குது. சரியா? அப்போ இதை தான் நம்ம t எடுக்க முடியும், இதை எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது sec x tan x dx அதுக்கு பதிலாக dt போட்டிருக்கோம். sec x tan x dx தொகுதி ஃபுல்லாக dt போட்டிருக்கோம். 1 + sec² xனா t². சரியா? இப்போ 1/1 + t²க்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா, 1/1 + t²னா tan inverse tன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டகிரேஷன் ஃபார்முலா ப்ளஸ் சி. இந்த டீயோட மதிப்பு வந்தது sec x, அதான் ஆன்சர். அடுத்தது மதிப்பீடு தொகையிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, cos θ டிவைடட் பை 1 + sin θ × 2 + sin θ dθ. இப்போ நம்மளுக்கு இதை பிரதியிடல் முறை தான் செய்ய முடியும். அப்போ என்ன பாருங்கன்னா, எதனுடைய வகைக்கெழு மேலே இருக்குன்னு பாருங்கள், 1 + sin θ. 1 + sin θ வகைக்கெழு வந்து 1க்கு 0, sin θவுக்கு cos θ dθன்னு வரும். இப்போ பாருங்கள், அப்போ நம்ம எதை எடுக்கலாம், tன்னு எதை எடுக்கலாம்னா 1 + sin θ எடுக்கலாம். அப்போ t = 1 + sin θ. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்கே t இருக்குது, இங்கே θ இருக்குது. அப்போ dt/dθ
இஸ் ஈக்குவல் டு 1க்கு 0 sin தீட்டாவுக்கு cos தீட்டா. நம்மளுக்கு டிடின்னு சொல்லக்கூடியது என்ன வரும்? cos தீட்டா டி தீட்டா. இப்போ 2 + sin தீட்டாக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 2 + sin தீட்டா ஈக்குவல் டு 2 + sin தீட்டா எப்படி போட்டுடலாம்னா 1 + 1 + sin தீட்டான்னு போட்டுடலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு 1 + sin தீட்டான்னு டீன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1 + t. அப்போ 2 + sin தீட்டான்னு சொல்லக்கூடியதுக்கு மதிப்பு வந்து 1 + t. 1 + sin தீட்டான்னு சொல்லக்கூடியது என்ன வரும்? t வரும். cos தீட்டா டி தீட்டானா dt. இந்த 3 வேல்யூவும் அதில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அதான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cos தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா 2 + sin தீட்டா இன்டு டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு இப்போ தீட்டாவில் இருக்கிறது அப்படியே எல்லாம் டீயில் மாறும். அதான் பிரதியிடல் முறை. சரியா? cos தீட்டா டி தீட்டானா dt போட்டுடலாம். dt டிவைடட் பை 1 + sin தீட்டா 1 + sin தீட்டானா t. அது மாதிரி 2 + sin தீட்டானா 1 + t. சரியா? இப்போ நம்மளுக்கு இதை பகுதி பின்னமாக பிரித்து தான் நம்ம இதை செய்ய முடியும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா 1/t இன்ட்டு t + 1. இதை எப்படி எழுதலாம்னா a/t ப்ளஸ் b/t + 1. இப்போ இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சா என்ன வரும்னா t இன்ட்டு t + 1. இங்கே என்ன வரும்னா a இன்ட்டு t + 1 ப்ளஸ் b இன்ட்டு t. லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? 1/t இன்ட்டு t + 1. நம்மளுக்கு இந்த பகுதியும் அடிச்சிடலாம். பகுதியும் அடித்தோன்னா மீதி என்ன இருக்குன்னா 1 = a இன்ட்டு t + 1 இன் ப்ளஸ் b இன்ட்டு t. இப்போ நம்மளுக்கு என்ன எடுக்கலாம்னா டீயோட மதிப்பு 0 எடுங்க. t = 0 எனில் டீயோட மதிப்பு t = 0 எனில் 1 = a இன்ட்டு 0 + 1 ப்ளஸ் b இன்ட்டு 0. இப்போ 1 = ஏன்னு கிடைக்கும். சரியா? ஏயோட மதிப்பு 1. இப்போ அடுத்தது எப்படி எடுக்கணும்னா t = -1 எனில் டீக்கு -1 போட்டால் தான் a 0 ஆகும். அப்போ நம்மளுக்கு 1 = a இன்ட்டு 0 ஆயிரும் ப்ளஸ் b இன்ட்டு -1. அப்போ நம்மளுக்கு 1 = -bன்னு கிடைக்கும். bயோட வேல்யூ வந்து -1. சரியா? இப்போ இந்த மதிப்பை வந்து நம்ம வந்து இதில் பிரதியிடலாம். இப்போ 1/t இன்ட்டு t + 1 இஸ் ஈக்குவல் டு ஏயோட மதிப்பு வந்து 1/t -1. பியோட மதிப்பு -1/t + 1. இப்போ இன்டகிரேஷன் எடுத்துடலாம். இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இன்டகிரேஷன் ஆஃப் 1/t இன்ட்டு t + 1 இன்ட்டு dt இஸ் ஈக்குவல் டு integration of 1/t minus 1/t plus 1 into dt. இப்போ 1/tக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன இருக்குன்னா log modulus t. அது மாதிரி இதுக்கும் அதே தான் log of modulus t plus 1 plus c is equal to log a minus log b என்ன log a by b log modulus of t by t plus 1 plus c. இப்போ இது எதோட இன்டகிரேஷன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/t into t plus 1 into dt. நமக்கு கொஸ்டினில் தீட்டாவில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு டீயின் மதிப்பு என்ன எடுத்துருக்கோம்னா t ஈக்குவல் டு எப்படி எடுத்துருக்கோம்? t ஈக்குவல் டு 1 + sin தீட்டான்னு எடுத்துருக்கோம். t ஈக்குவல் டு 1 + sin தீட்டா. இல்லை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் இருந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு cos theta divided by 1 + sin theta 2 + sin theta into d theta equal to log of t ஓட மதிப்பு வந்து 1 + sin theta divided by t plus 1 ஓட மதிப்பு வந்து 2 + sin theta 2 + sin theta plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் sin 2x டிவைடட் பை sin power 4x ப்ளஸ் cos power 4x into dx. உங்களுக்கு sin 2xோட மதிப்பு வந்து என்ன போட்டுடலாம்னா 2 sin x cos xன்னு போட்டுடலாம் டிவைடட் பை sin power 4x ப்ளஸ் cos power 4x. பகுதியையும் தொகுதியையும் எதால் வகுத்துக்கோங்கன்னா cos power 4x ஆல் வகுத்துக்கோங்க. அப்போ பகுதியிலையும் cos power 4x ஆல் வகுக்கிறேன், தொகுதியிலையும் cos power 4x ஆல் இப்போ இந்த cos x இந்த cos power 4x அடித்தோன்னா cos cube x இருக்கும். sin by cosனா tan, இது ரெண்டும் அடித்தா அதில் 1 இருக்கும். சரியா? அப்படி தான் எழுதியிருக்காங்க 2 sin x cos cube x, இது வந்து tan power 4x ப்ளஸ் 1. சரியா? அடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா 2 sin x cos cube xை நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கு வேண்டி நம்ம அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா cos x இன்ட்டு cos square xன்னு பிரிச்சிருக்கோம். சரியா? டினாமினேட்டர் பகுதி அப்படியே தான் வச்சுருக்கோம். சரியா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2 sin by cos, இந்த இது sin by cosனா tan x எழுதிடலாம். அடுத்தது இதில் 1 by cos square, 1 by cos squareனா secant square x டிவைடட் பை இது எப்படி எழுதலாம்னா tan square x the whole square, tan power 4x tan square x the whole square plus 1. இப்போ நம்மளுக்கு எப்படி என்ன பண்ணலான்னா tan square x equal to uன்னு எடுத்துக்கலாம். tan square x equal to u, இதை இப்போ வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். uக்கு xஐ பொறுத்து வகைவிடணும் uவை. இப்போ du by dx வரும். tan square xக்கு வகைக்கெழு முதல்ல இதை x ஸ்கொயர் நினச்சி வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். ஏன்னா tan square xக்கு வகைக்கெழு கிடையாதுனால tan x தான் வகைக்கெழு இருக்குது. x ஸ்கொயர் நினைக்கும் போது 2 tan x வரும். திரும்ப tan x வகைக்கெழு இருக்கும்போது secant square x. சரியா? இதில் du மதிப்பு கண்டுபிடிக்கணும். du மதிப்பு கண்டுபிடிக்கும்போது இந்த dx வந்து எங்கே வரும்? இந்த சைடு வரும்போது தொகுதியாக வரும். இப்போ இந்த ஸ்டெப்பில் இதை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்பில் இது எப்படி வருதுன்னா ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 2 tan x secant square u, 2 tan x secant square u dx தான் இருக்குது. 2 tan x secant square x dxனா அதுக்கு மதிப்பு வந்து du. அதாவது தொகுதி ஃபுல்லாக என்ன தான் அதுக்கு மதிப்பு du. tan square x எப்படி எடுத்துருக்கோம்? uன்னு எடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன வரும்னா u ஸ்கொயர் வரும். u ஸ்கொயர் ப்ளஸ் 1 இம்ப்ளைஸ் இதை ஒருக்கா மாற்றி எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம்? இன்டகிரேஷன் ஆஃப் du பை 1 ப்ளஸ் u ஸ்கொயர். நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? tan இன்வர்ஸ் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு tan இன்வர்ஸ் எக்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ இதுக்கு என்ன அதே மாதிரி யூஸ் பண்ணும்போது tan இன்வர்ஸ் யூன்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா tan இன்வர்ஸ் யூ ப்ளஸ் சின்னு போட்டுடலாம். சரியா? இப்போ யூவோட மதிப்பு நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா tan இன்வர்ஸ் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ யூவோட மதிப்புங்க tan ஸ்கொயர் எக்ஸ், யூவோட மதிப்பு tan ஸ்கொயர் எக்ஸ் போட்டுருங்க ப்ளஸ் சி. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இன்டகிரேஷன் ஆஃப் sin 2x divided by sin power 4x plus cos power 4x dx equal to இதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக வருது. tan inverse of tan square x plus. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by a square sin square x plus b square cos square x dx இருக்கு. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1 by a square sin square x plus b square cos square x dx equal to இப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன இதில் காமனாக எடுக்கிறோன்னா ஏ ஸ்கொயராக காமனாக எடுக்கும். ஏ ஸ்கொயராக காமனாக எடுக்கும்போது இந்த டேர்மில் ஏ ஸ்கொயர் இருக்கனால ஏ ஸ்கொயர் வெளியே வந்துடும். இந்த டேர்மில் ஏ ஸ்கொயர் இல்லை செகண்ட் டேர்மில், அதனால் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கொடுக்கணும். ஏன்னா ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இதை இன்டி பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி இந்த டேர்ம் தான் கிடைக்கும். சரியா? இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து என்ன காமனாக எடுக்கிறோன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸை காமனாக எடுக்கும். எதுக்குன்னா அதை tan ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு டேர்மை tan ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணணும்னா காஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த டேர்மில் என்ன இல்லை காஸ் ஸ்கொயர்னால அதுக்கு டிவைட் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இதில் வந்து காஸ் ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 1 பை ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது. 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இவ்வளோ இருக்குது. இந்த 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸை எப்படி எழுதலைன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு sin square x by cos square x tan square x plus b square by a square b by a the whole square. நம்ம இப்போ நம்மளுக்கு பிரதியிடல் முறை மூலம் அதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மதிப்பை யூன்னு எடுத்துக்கோங்க. u ஈக்குவல் டு tan x. ஏன்னா இதுக்கு இதை நம்ம tan x u ஈக்குவல் tan x எடுத்தோம்னா இதனுடைய tan x வகைக்கெழு தொகுதியில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு பிரதியிடல் முறை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். u ஈக்குவல் டு tan x. இப்போ நம்ம du by dx கண்டுபிடிக்கும் போது tan xக்கு வகைக்கெழு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்.
இதில் நம்ம du கண்டுபிடிக்கணும்னா இந்த dx வந்து எங்கே போகும், இந்த சைடு போகும். நம்ம du ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ஸ்டெப்பை பாருங்க. இந்த ஸ்டெப்பை தான் நம்ம இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். நம்மளுக்கு இந்த 1/a² காமனாக வெளியே வந்திருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸோட மதிப்பு வந்து du. சீக்வன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் தொகுதி ஃபுல்லாக என்ன ஆகுது, duவாக மாறுது. அடுத்தது tan ஸ்கொயர் எக்ஸ். tan xனா u, tan ஸ்கொயர் எக்ஸ்னா u ஸ்கொயர். u ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இருக்குது, b/a த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இன்டகிரேஷன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1/x² + a² என்ன ஃபார்முலா இருக்குன்னா 1/a tan இன்வர்ஸ் x/a. இந்த ஃபார்முலா இது ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா u இருக்குது. x = uன்னு இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, a இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா b/aன்னு இருக்குது. a இருக்க இடத்துல b/a. இந்த ஃபார்முலாவில் a இருக்க இடத்துல b/a போட்டுருங்க, x இருக்க இடத்துல u போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு 1/a, ஏன்னா b/a, இந்த 1/a² அப்படியே அவுட் சைடில் இருக்கட்டும். tan இன்வர்ஸ் x/a தானே, எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு u, u/a, ஏன்னா b/a. சரியா? இப்போ நமக்கு இப்போ என்ன பண்ணலான்னா 1/a² இது வந்து வகுத்தலில் இருக்குது, தலைகீழே போட்டால் பெருக்கலாக மாற்றிடலாம். இப்போ என்ன வரும், 1/b/a எப்படி போடலாம்னா a/b. இந்த a² இதில் உள்ள a²ல் இது a கேன்சல் ஆச்சுன்னா மீதி ஒரு a இருக்கும். இப்போ tan இன்வர்ஸ் இதையும் எப்படி போட்டலாம், b/a au/b. இது வந்து தொகுதிக்கு வந்துடும். சரியா? ப்ளஸ் சி. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூக்கு மதிப்பு வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா u = tan xன்னு எடுத்துருக்கோம். இப்போ யூவோட மதிப்பு வந்து tan xன்னு எடுத்துருக்குறோம். அப்போ என்ன வரும், 1/ab tan a, யூவோட மதிப்பு tan x. u இருக்க இடத்துல வந்து tan x போட்டுருங்க, /b ப்ளஸ் இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரியா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 1/a² sin square x + b² cos square x dxோட மதிப்பு என்ன வருது, 1/ab × tan இன்வர்ஸ் a tan x /b ப்ளஸ் c. சரியா? 4th கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 1 - x² / 1 + x² த ஹோல் ஸ்கொயர் dx. இதை ஃபஸ்ட்டு அப்படியே இதை இன்டகிரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி இதை ஒரு நம்மளுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியான ஒரு டேமாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்டகிரேஷன் பண்ணலாம். இப்போ 1 - x² / 1 + x² த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டர்லேருந்து மைனஸ் காமனாக எடுத்து என்ன கிடைக்குன்னா x² - 1 கிடைக்கும். சரியா? / 1 + x² த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னா 1ஐ கூட்டி கழிக்கணும். இந்த டேர்ம் கூட 1 கூட்டி கழிக்கிறோம். ஏன்னா இதே மாதிரி டேர்ம் அங்கே மேலே நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். x² - 1 + 1 - 1. இப்போ நமக்கு எதுவும் பண்ணுறோன்னா அடுத்தது x² + 1 சேர்த்து எடுக்கிறோம். x²ஐயும் +1ஐயும் சேர்த்து எடுக்கிறோம். அடுத்து -1 - 1 இருக்கனால -2 போடுறோம். / 1 + x² த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கிடுங்க. மைனஸ் இன்ட்டு இது ஃபுல்லாக வரும். மைனஸ் இன்ட்டு x² + 1. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 / 1 + x² த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்னா தனித்தனியாக டிவைட் பண்ணலாம். இதுக்கு தனியாக டிவைட் பண்ணலாம், இதுக்கு தனியாக டிவைட் பண்ணலாம். அப்போ -x² + 1 / 1 + x² த ஹோல் ஸ்கொயர் +2 / 1 + x² த ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணலாம். இதை கேன்சல் பண்ணும்போது இதில் ஒரு டேர்ம் இருக்கும். என்ன இருக்குது, -1 / 1 + x² +2 / 1 + x² த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்க போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 - x² / 1 + x² த ஹோல் ஸ்கொயர் dx. இந்த சைடு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இந்த சைடு எடுத்துக்கோங்க. இன்டகிரேஷன் அந்த மைனஸ் காமனாக வெளியே வச்சுருக்கோம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 / 1 + x² dx ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 2 / 1 + x² த ஹோல் ஸ்கொயர் × dx. இதை வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய லென்த்தான இன்டகிரேஷன் வருதுனால ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஐ தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இதை 2 வகையில் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளது I1 இன்டகிரேஷன் 1, அடுத்தது இன்டகிரேஷன் 2 ப்ளஸ் சி. இன்டகிரேஷன் பண்ணி முடியும் போது ஒரு கான்ஸ்டன்ட் சி கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம இதை I1 கண்டுபிடிக்கணும், I2 கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோன்னா I கிடைக்கும். சரியா? இப்போ I1 என்பது முதல் இன்டகிரேஷன். இப்போ I1 சொல்லக்கூடிய என்னென்னு பாருங்கள். I1 = -1/1 + x² dx. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. 1/1 + x² ஃபார்முலா இருக்குது, நம்மளுக்கு தெரியும். tan இன்வர்ஸ் x. இந்த மைனஸ் வெளியே இருக்கிறனால -tan இன்வர்ஸ் x. இப்போ I2ன்னு சொல்லக்கூடியது இது I2.
I2ன்னு சொல்லக்கூடிய என்ன இருக்குது 2 இதான் I2 இங்கே எழுதியிருக்கேன் 2 இந்த 2 காமனாக எடுத்து வெளியே வச்சுட்டு 1 + x² the whole square into dx இந்த I2 அப்படி எழுதியிருக்கேன். இப்போ I2 = 2 into integration of 1/1 + x² the whole square dx இருக்குது. இதை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா tan θன்னு எடுத்துருக்கிறோம். இதை இப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா dx/dθனா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வரும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா dx/dθ சொல்லக்கூடிய சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா 1/cos ஸ்கொயர் தீட்டா. இதுலேருந்து நம்ம dx மதிப்பு கண்டுபிடிக்கும்போது இந்த dθ இந்த சைடு வரும். என்ன வரும் dx = dθ/cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னு அடுத்தது இந்த மதிப்பு இந்த I2ல இன்சைடில் இருக்கிற மதிப்பு என்ன இருக்குது 1 + x² the whole square 1 + x² the whole square = 1/1 + tan ஸ்கொயர் தீட்டா the whole square. அப்போ நம்மளுக்கு நமக்கு என்ன வரும்னா 1/1 + tan ஸ்கொயர் தீட்டானா என்ன ஃபார்முலா இருக்குது 1 + tan ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு ஐடென்டிட்டி முற்றொருமைன்னு சொல்லுவாங்க. இப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டானா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா the whole square சீக்கன் ஸ்கொயர் தீட்டா the whole squareனா சீக்கன் பவர் 4 தீட்டா 1/சீக்கன் பவர் 4 தீட்டானா cos பவர் 4 தீட்டா. சரியா? இப்போ I2 = 2 into integration of 1/1 + x² the whole square into dx இருக்குது. இல்லை dxின் மதிப்பு என்ன இருக்குது dθ/cos ஸ்கொயர் தீட்டா அதான் அப்படி எழுதியிருக்கோம். அடுத்தது 1/1 + x² the whole squareோட மதிப்பு 1/1 + x² the whole square அதனோட மதிப்பு என்ன இருக்குன்னா cos பவர் 4 தீட்டா அதான் அப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த cos ஸ்கொயர் தீட்டா இங்கே கேன்சல் ஆகும்போது திரும்ப தொகுதியில் ஒரு cos ஸ்கொயர் தீட்டா இருக்கும் அதான் எழுதியிருக்கும் cos ஸ்கொயர் தீட்டா dθ. இப்போ cos ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன இருக்குது 1 + cos 2θ / 2ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது cos ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2ம் கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குன்னா 1 + cos 2θ × dθ. நம்மளுக்கு 1க்கு இன்டகிரேஷன் தீட்டா ப்ளஸ் cos 2θக்கு sin 2θ / 2. இப்போ என்ன பண்ணலான்னா தீட்டா ப்ளஸ் sin 2θக்கு sin 2θ = 2 sin θ cos θன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ sin 2θக்கு 2 sin θ cos θ இந்த 2ம் 2னாவும் கேன்சல் ஆயிரும். அடுத்தது மீதி என்ன இருக்கும் sin θ cos θ. அப்போ ஆன்சர் என்ன இருக்குது நம்மளுக்கு இங்கே மீதி என்ன இருக்குது தீட்டா ப்ளஸ் sin θ cos θ. இப்போ என்ன எடுத்துக்கோங்கன்னா இதுலேருந்து நம்ம அடுத்தது தீட்டா இருக்கக்கூடாத ஆன்சரில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸாக தான் இருக்கணும். கொஸ்டினில் எக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன எடுத்துருக்கோம் x = tan θன்னு எடுத்துருக்கோம். இந்த tan வந்து இந்த சைடு வரும்போது என்ன வரும்னா tan inverse of x தீட்டாவின் மதிப்பு என்ன கிடைக்குது தீட்டாவின் மதிப்பு வந்து tan inverse of x. அப்போ தீட்டா இருக்க பிளேஸ்லாம் tan inverse x sin tan inverse x அது மாதிரி cos தீட்டாவின் மதிப்பு வந்து tan inverse xன்னு பிரதிக்கிட்டோம். சரியா? tan inverse x tan inverse x எப்படி எடுக்கலாம்னா இப்போ tan inverse x எப்படி எடுக்கலாம் tan inverse of x/1 எடுக்கலாம் x/1 எடுக்கலாம். டேனுக்கு என்ன ஃபார்முலா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் பார்த்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் இது தீட்டான்னு எடுத்திங்கன்னா இதுக்கு எதிர்பக்கம் எக்ஸாக எடுத்துக்கலாம் அடுத்துள்ள பக்கம் 1 எடுத்துக்கலாம். அப்புறம் கர்ணம் எப்படி கிடைக்கும்னா √(x² + 1). இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இதுலேருந்து இந்த முக்கோணத்துலேருந்து sin inverse x கண்டுபிடிக்கும் போது என்ன ஃபார்முலா sin inverse xக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா எதிர்பக்கம் பை கர்ணம் எதிர்பக்கம் என்ன வருது x/√(x² + 1). அதே மாதிரி cos இன்வர்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் 1/√(x² + 1). நம்மளுக்கு கடைசியாக நம்மள்ட்ட என்ன இருந்துச்சுன்னா I2 மதிப்பு எவ்வளோ இருந்து tan inverse x ப்ளஸ் sin tan inverse x ப்ளஸ் cos tan inverse xன்னு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த tan inverse xக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன்னா அந்த இடத்துல sin inverse x எழுதுறேன். அது மாதிரி tan inverse xக்கு பதிலாக இங்கே cos inverse x எழுதுறேன். சரியா? இப்போ நம்மளுக்கு I2 = tan inverse x ப்ளஸ் sin இந்த tan inverse xக்கு பதிலாக தான் sin inverse x அப்படி எழுதுறேன். அது மாதிரி tan inverse xக்கு பதிலாக இந்த cos inverse x எழுதுறேன். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சைனும் sin inverse கேன்சல் ஆகி மீதி என்ன இருக்கும் x/√(x² + 1). அது மாதிரி இந்த காசும் cos inverse கேன்சல் ஆகி 1/√(x² + 1) இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த tan inverse of x அப்படியே வந்திருக்கு. இதை எக்ஸையும் 1 இன்டு பண்ணும்போது x இந்த 2 இன்டு பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகி x² + 1 வரும். சரியா? இப்போ நமக்கு இதான் I2 கண்டுபிடிச்சிட்டோம். I2 கண்டுபிடிச்சோம். இது I1ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது I = I1 + I2 + C. I1ஓட மதிப்பு வந்து மைனஸ் tan inverse x. I2ஓட மதிப்பு tan inverse x ப்ளஸ் x/x² + 1 + c.
இந்த ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது x/x² + 1 + c. இப்போ நம்மளுக்கு இதுதான் கொஸ்டின். இன்டகிரேஷன் ஆஃப் 1 - x² / 1 + x² dx = x/x² + 1 + c. சரியா? 5th கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் sin inverse x cos x dx. இப்போ இதை வந்து நம்ம என்ன பிரதியிடல் முறையில் இதில் வந்து தொகையிடலாம். அப்போ நம்மளுக்கு எப்படி எடுக்கணும்னா t = sin xன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா sin xக்கு வைக்கல் பக்கத்தில் இருக்குது. அதனால் இது t = sin xன்னு எடுத்துக்கலாம். இப்போ dt/dx = sin xன் வைக்கல் என்னென்னா cos x. நமக்கு dx அந்த சைடு கொண்டு போனால் dt = cos x × dx இந்த மாதிரி கிடைக்குது. சரியா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் sin² x cos x dx = இன்டகிரேஷன் ஆஃப் sin² xனா என்ன வரும் t² cos x dx. cos x dxனா அதுக்கு மதிப்பு வந்து dt = இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா நமக்கு t³ 3 + c. இப்போ டீயின் மதிப்பை பிரதியிடலாம். டீயின் மதிப்பை பிரதியிடும்போது என்ன கிடைக்கும்னா t என்பது எப்படி எடுத்துருக்கோம், நம்ம sin xன்னு எடுத்துருக்கோம். sin³ x / 3 + c. இதான் இதனோட ஆன்சர்னா இன்டகிரேஷன் ஆஃப் sin² x cos x dx ஓட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 2z + 7 / z + 2 is dz. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பண்ணிடலாம். 2z + 7 டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். z + 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் எங்கே என்ன டேம் இருக்குது 2z இருக்குது /z. இப்போ z கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன வரும் 2 வரும். இந்த 2ஆல் இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும் 2z 2 × 2னா 4 மைனஸ் பண்ணும்போது மைனஸ் இது வந்து கேன்சல் ஆயிரும். 7 - 4னா 3. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ 2z + 7 / z + 2 எப்படி எழுதிருக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஈவு எழுதுங்க. ஈவு கூட்டல் டிவைட் பண்ண நம்பர் z + 2 அதுக்கு மேலே எவ்வளோ மீதி வருது 3 மீதி வருது. இப்போ இதுக்கு இன்டகிரேட் ஒன்று எடுக்க எது ஒன்று தான், இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்க எது ஒன்று. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 2z + 7 / z + 2 dz = இன்டகிரேஷன் ஆஃப் 2 + 3/z + 2 × dz இன்டகிரேஷன் ஆஃப் 2. இன்டகிரேஷன் ஆஃப் 2னா அதுக்கு வந்து 2z கூட ஒரு zன்னு சொல்லக்கூடிய வேல்யூவை சேர்க்கணும். சரியா? ப்ளஸ் இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது பகுதியில் உள்ள வகைகள் மேலே இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு z வகைகள் வந்து 1, 2ஓட வகைகள் 0. அப்போ 3 வந்து காமனாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும் 3 காமனாக வச்சுட்டோம்னா லாக் போட்டுட்டு என்ன பண்ணிடலாம் லாக் மாடுலஸ் ஆஃப் z + 2ன்னு போட்டுடலாம் ப்ளஸ் c. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 2z + 7 / z + 2 dz = ஆன்சர் என்னென்னா 2z + 3 × log of z + 2 + c. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 7வது கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் 1/tan 1 x × 1 + x² dx இதில் வந்து tan 1 xக்கு வைக்கெழு பக்கத்தில் இருக்குது 1/1 + x². இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி வரலாம் இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + x² tan 1 xன்னு எழுதலாம் × dx. அப்போ டிஃபரன்ஷியேட் ஆஃப் tan 1 x அதுக்கு மதிப்பு என்னது 1/1 + x². பகுதியில் உள்ள வகைக்கெழு வந்து தொகுதியில் இருக்குது. அப்போ நம்மள எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் லாக் ஆஃப் பகுதியை போட்டுடலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு integration of 1/tan 1 x 1 + x² dx is equal to இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா log of பகுதி என்ன இருக்குது tan 1 x plus c. 8வது கொஸ்டின் பாருங்க integration of y dx minus x dy divided by y square. அதுக்கு இதை இன்டகிரேட் பண்ண முன்னாடி இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க டிஃபரன்ஷியேட் ஆஃப் u by v. இதுக்கு என்ன ஃபார்முலா v u dash மைனஸ் u v dash டிவைடட் பை v ஸ்கொயர். நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் ஆஃப் நம்மளுக்கு இது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா x by y இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன எழுதணும் y
எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் அப்போ டிஎக்ஸ் மைனஸ் யூ அப்படி எழுதிக்கோங்க. யூன்னு சொல்கிறது எக்ஸு, விக்கு டிஃப்ரென்ஷியேட் டிஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் பை ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் எக்ஸ் பை ஒய். இப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னால் நம்மளுக்கு எக்ஸ் வரும். இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ்னால் எக்ஸ் ப்ளஸ் சி வரும். அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் பை ஒய்னா நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பை ஒயில் தான் இது பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் சி இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். இதனோட வேல்யூ வந்து இது. 9ஆம் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. சைன் இன்வர்ஸ் எக்ஸை டீயாக எடுத்துட்டோம்னா அதனுடைய வகைக்கெழு என்ன இருக்குது? பக்கத்தில் இருக்குது. இப்போ அதனால் டி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு எடுக்கலாம். அப்போ டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டிடி ஈக்குவல் டுனா என்ன போட்டுடலாம்? டிடி ஈக்குவல் டுனா டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு இப்போ இதான் கொஸ்டின். இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி எழுதியிருக்கோம்? நம்ம வந்து டீன்னு எடுத்துருக்கோம். அப்போ இ பவர் டி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதான் இருக்குது. டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு மதிப்பு வந்து டிடி. இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் டி ஸ்கொயர்னா இ பவர் 2tன்னு எழுதலாம் இன்டு டிடி. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? இ பவர் 2t டிவைடட் பை 2 ப்ளஸ் சி. இப்போ டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 2 இன்டு டீன்னு சொல்லக்கூடியது எப்படி எடுத்திருக்கோம்? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் சி. இப்போ integration of e power sin inverse x the whole square divided by square root of 1 minus x square into dx ஓட மதிப்பு வந்து e power 2 sin inverse x by 2 plus இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.